ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 2 இம்பார்ட்டன்ட் பைக்ஸை பற்றின ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஒன்று வந்துட்டு Yamaha MT-15 வெர்ஷன் 2. ஸோ உங்களுக்கு என்ன தெரியும். இன்னொன்று வந்து ஹார்னர் 2.0 ஹோண்டாலேருந்து. ஸோ இந்த 2 பைக்குக்குமான ஒரு டீட்டெயில்டு கம்பேரிசன் ரிவ்யூவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. உங்களுக்கு வந்துட்டு ஆல் இன் ஆல் இதோட பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன், பிரேக்கிங், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், இது கூடவே இந்த பைக்ஸுக்கான பாசிட்டிவ், நெகட்டிவ் இதெல்லாம் எப்படி இருக்குது, இதோட உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். அது கூடவே உங்களுக்கு ரைட் ரிவ்யூ எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் 2 பைக்குக்கும். நீங்கள் இந்த 2 பைக்கில் ஏதாவது ஒரு பைக்கை சூஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் நல்ல இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ அதனால் வீடியோ லென்த்தாக இருக்குன்னு ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் நமக்கு ஆளில் போட்டுங்க. Yamahaவை பொறுத்தவரை MT வெர்ஷன் 2 dual channel ABS இப்போ ரீசெண்டாக கூட நிறைய அப்டேட்ஸோடு கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஒரு யங்ஸ்டர் மத்தியில் ஃபெமிலியராக இருக்க பைக்குனா இதை சொல்லலாம். Yamaha R15ம் சரி, இந்த MT V2வும் சரி, இப்போ எல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லா ஃபீச்சர்ஸுமே இன்க்ளூட் ஆகிருக்கு. இந்த 2,18,000க்கு ஒர்த்தபிளான விஷயங்கள்லாம் நிறைய இந்த பைக்கில் இன்பில்டாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் அண்ட் கலர் அப்டேட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதை பற்றியுமே நம்ம பேசுவோம். ஸோ இந்த MTயை பொறுத்தவரை 3 வேரியண்ட்டில் வருது. ஸ்டாண்டர்ட், டீலக்ஸ், அதுக்கப்புறம் மோட்டோ ஜிபி எடிஷன். ஸோ இதுக்கெலாம் சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ் தான் இருக்கும். இந்த கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் ஆகட்டும், LED டர்ன் பை டர்ன் நேவிகேஷன்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள், அசாட் சுவிச்சஸ், அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் பில்டு குவாலிட்டி அண்ட் இன்ஜின் ஸ்பெக்கை பொறுத்தவரை எந்த விதத்துலையும் மாற்றலை, அதே ஸ்பெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலர் அப்டேட் அப்படியுமே நல்லா கொடுத்துருக்காங்க கைஸ். இது ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்னு சொல்லலாம். உங்களுக்கு மைலேஜுமே ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஒரு 45லேருந்து 50 வரை தரும். யூசர் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும் கைஸ் இந்த MT-15 வெர்ஷன் 2 பொறுத்தவரை. இந்த புது ஃபீச்சர் அப்டேட் அண்ட் கலர் அப்டேட் பார்த்தீங்கன்னா MT வீடியோ வந்துட்டு நம்ம சேனல்லே ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். மேலே ஐகான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் தரேன், பார்த்து தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹார்னர் 2.0 ஹோண்டாட்டேருந்து. இது ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் தான். மோஸ்ட்லி யங்ஸ்டரும் ப்ரிஃபர் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஃபேமிலி மேனாக இருந்தால் அவங்களுக்குமே சூட் ஆகிற மாதிரி இதில் நிறைய விஷயங்கள் இன்ஃப்ளெஜ்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த கம்பேரிசனில் ஹார்னட் அண்ட் MT ரெண்டுமே சூஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் MTயை பொறுத்தவரை எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது, பட் எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் 1,70,000 to 73,000 இருக்கக்கூடிய இந்த ஹார்னர் 2.0 நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இதுவுமே மைலேஜ் எக்ஸ்பெக்டட் ஓரளவுக்கு நல்லா தரும் கைஸ். ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன ஃபீச்சர் MTயை காட்டிலும் இருக்குது இல்லை அப்படிங்கிறத பற்றியுமே பேசுவோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே இந்த கம்பேரிசன் இருக்கும். வீடியோ லென்த்தாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேணாம். இந்த பாடி பில்டை பொறுத்தவரை, ஹார்னட்டை பொறுத்தவரை டைமண்ட் சேசிஸில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினுமே ஓரளவுக்கு 184.4 cc இருக்கக்கூடிய ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. மெயினாக அதை நம்ம சொல்லணும். ஸோ ஏர் கூல்டுன்னு பொறுத்தவரை உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் டைம்ஸில் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி பிரேக் அவுட்டு நீங்கள் வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இன்ஜின் வந்துட்டு 17 பிரேக் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் டார்க்குன்னு பொறுத்தவரை 15.9, அதாவது ஆல்ரவுண்ட் 16 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது கைஸ். ஸோ இந்த மைலேஜ் எக்ஸ்பெக்டட் வந்துட்டு உங்களுக்கு 40லேருந்து 45 வரை தாராளமாக எதிர்பார்க்கலாம். இது சிங்கிள் ஸ்பார்க் பிளக் அண்ட் ஓரளவுக்கு சிங்கிள் ஓவர் ஹெட் கேம் இன்ஜின், அந்த மாதிரியான விஷயங்களில் தான் இது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்பில்டாக இந்த தடவை உங்களுக்கு அசிஸ்டிவ் ஸ்லிப்பர் கிளச்சுமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இந்த 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸில் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கைஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு டார்க் எனக்கு தெரிஞ்சு இந்த 180cc பைக்கில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஐ மீன் 16 Nm டார்க்குங்கிறது இந்த பைக்கில் இருக்குது. இன்கேஸ் வந்துட்டு MTயில் வந்து கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்காங்க டார்க்கை பொறுத்தவரை. MTன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மாஸ்டர் ஆஃப் டார்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ வெர்ஷன் 1 MTயை கம்பேர் பண்ணுறப்போ வெர்ஷன் 2ல் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்துட்டு ஸோ நீங்கள் 180cc அப்படிங்கிறனால கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் கைஸ். ஆஸ் லைக் CB200 அண்ட் ஹார்னர் 2.0 ரெண்டுலேயுமே சேம் செட் ஆஃப் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது MT-15 பொறுத்தவரை உங்களுக்கு டெல்டா பாக்ஸ் ஃப்ரேமில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே ஒரு குவாலிட்டியான ஒரு பைக் பில்டுன்னே சொல்லலாம். இந்த இன்ஜின் வந்துட்டு உங்களுக்கு 155cc லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஹீட் மேனேஜ்மெண்ட் வந்து நல்லாவே கொடுத்துருப்பாங்க. இது 4 வால்வ் இன்ஜின், சிங்கிள் ஓவர் ஹெட் கேமில் வருது. இது வந்துட்டு உங்களுக்கு 14 Nm ஆஃப் டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆஸ் லைக் ஹார்னர் 2.0 கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 2 பிரேக் ஹார்ஸ் பவர், ஐ மீன் 2
நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் கம்மி. பட் இந்த பிரேக் ஹார்ஸ் பவர்னு ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு 18 பிரேக் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே ஹார்னர் 2.0 வந்து உங்களுக்கு 17 தான் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ஒரு பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து வித்தியாசப்படும். பட் எனக்கு தெரிஞ்சு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட்னு வரப்போ ரெண்டு பைக்குமே ஓரளவுக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கு. பட் இந்த MT-15 பொறுத்தவரை VVA டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதாவது 7400 RPM தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் லெவல் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் கைஸ். அண்ட் மைலேஜும் நல்லா ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் வந்துட்டு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டிவ் ஸ்லிப்பர் கிளச் அந்த மாதிரியான விஷயங்களும் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இது வந்துட்டு லாங் ட்ரிப்புக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் கைஸ். ஏன்னா பட்ஜெட் வந்துட்டு 2 லட்சத்துக்கு மேலே போகிறனால அது ஒரு கன்சிடரபிள் பாயிண்ட்டாக இருக்குது. பிகாஸ் ஹார்னட்டை கம்பேர் பண்ணுறப்போ சைலன்சரை பொறுத்தவரை எனக்கு பர்சனலாக ஹார்னர் 2.0 சைலன்சர் தான் பிடிச்சிருக்கு. இதே MT-யை பொறுத்தவரை ஒரு லாங்கான சைலன்சர் கொடுத்துருக்காங்க. பட் எனிவே இது வந்து இன்ஜின் பர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. இதோட எக்ஸாஸ்ட் நோட்டு இப்போ கேட்டுட்டு வாங்க. ஓமா அதுவுமே சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு MT-யோட ரைட் ரிவ்யூவை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இந்த இன்ஜினை பொறுத்தவரை ஏற்கனவே சொல்ல மாதிரி ஒரு 155cc ஒரு ஸ்கொயர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மைலேஜ் நல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதோட இன்ஜினை பொறுத்தவரை ஒரு 4 வால்வ் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்துட்டு இனிஷியல் பிக்கப்புமே சரி, மிட் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸும் சரி, அதுக்கப்புறம் 7400 RPM தாண்டினதுக்கப்புறம் டாப் எண்ட் பர்ஃபார்மன்ஸ் அதுவுமே மூணுமே நல்லா இருக்கக்கூடிய பைக்கு இன்ஜின் தான் இதை சொல்லலாம் கைஸ். உங்களுக்கு வந்துட்டு மைலேஜ் வந்துட்டு 50 km/லிட்டர் வந்துட்டு நிறையா யூசர்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வேணும்னா ஒரு 7000 to 8000 RPMலேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தரும். இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரை 170 mm கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டபுள்ஸ் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அண்டர் பெல்லியில் எந்த ஒரு அஃபெக்டும் பண்ணலை. அதுவுமே நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு மைலேஜ் எக்ஸ்பெக்டட் வேணும்னா நீங்கள் அந்த ஓரளவுக்கு அந்த RPM வந்துட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டே போகலாம். இன்கேஸ் உங்களுக்கு டாப் பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா, டாப் எண்ட் பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா நீங்கள் VVA ஆக்டிவேட் அந்த இதை வச்சுட்டு நீங்கள் தாராளமாக இதோட டாப் ஸ்பீடு வந்துட்டு 135 அது வரை நீங்கள் க்ரூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுலேயுமே 6 செட் ஆஃப் 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. கிளச் ஆப்ரேஷன்ஸை பொறுத்தவரை ரொம்பவே சூப்பராக இருக்குது கைஸ். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கிளச் ஆப்ரேஷன்ஸ்னால் இந்த Yamaha பிராண்ட்ஸில் சொல்லலாம். ஹார்னர் 2.0 ஆகட்டும் சரி, இல்லை Yamaha MT-யாக இருக்கட்டும் சரி, நல்லாவே கிளச் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹீட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ரேடியேட்டர் அந்த டெக்னாலஜிலாம் கொடுத்துருக்காங்க. எனிவே நீங்கள் வந்துட்டு லாங் ட்ராவல் இதை வந்துட்டு சூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும். பட் பில்லியன் எனக்கு தெரிஞ்சு டவுட்டு தான். நம்ம சீட் அசம்பிளி பற்றி பேசுவோம். இதில் 6 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் அண்ட் அசிஸ்டிவ் ஸ்லிப்பர் கிளச் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும். பிரேக்கிங்கை பொறுத்தவரைமே எனக்கு தெரிஞ்சு இது டூவல் சேனல் ABS-ல வருது. வித் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நீங்கள் வந்துட்டு ஸ்விட்சபிள் பண்ணிக்கலாம். ஆனும் பண்ணிக்கலாம், ஆஃபும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்றபடி. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு புது யூசர் இப்போ தான் புதுசாக MT வாங்க போகிறேன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆனில் வச்சு ரைட் பண்ணுறது நல்லது. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மந்த்ஸுக்கு மேலே யூஸ் பண்ணிட்டேன் ப்ரோ, எனக்கு அந்த ரைடிங் கான்ஃபிடென்ட் அண்ட் ரைடிங் எபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறவங்க நீங்கள் TCS ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக க்ரூஸ் பண்ணலாம். அந்த ஒரு த்ரில் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த MT-யை பொறுத்தவரை. அண்ட் வைப்ரேஷன்ஸ் லிமிட்டுன்னு பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு 110 km வரை தாராளமாக வைப்ரேஷன்ஸ் இல்லாமல் மினிமலான வைப்ரேஷன்ஸில் நீங்கள் க்ரூஸ் பண்ணலாம் இந்த MT-யை பொறுத்தவரை. அதுக்கு மேலே கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அண்ட் 9500 RPM கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் கேட்சப் ஆகுது. டேங்க்கு சைடும் சரி, ஃபுட் பேக்லேயும் சரி, லைட்டாக அண்ட் மைல்டாக ஹேண்டில் பார்ஸ்லையும் சரி. எனிவே இது வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரண்ட்டில் USD ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க தான். இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு மாதிரி ரோடு கண்டிஷன்ஸ்லாம் வரப்போ இம்பேக்ட் அண்ட் ட்ராவல் வந்து மினிமலாக தான் இருக்குது. 39 mm நினைக்கிறேன் ஃப்ரண்ட்டு USD-யை பொறுத்தவரை. ஸோ உங்களுக்கு கார்னரிங் எபிலிட்டி அண்ட் உங்களுக்கு ரைடிங் ஸ்டெபிலிட்டி, ரைடிங் கான்ஃபிடென்ட்டு, அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து வீல் பேஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த MT-யை பொறுத்தவரை. நல்லாவே ரைட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். ஸோ இதே வந்துட்டு ரைடர் சீட் கம்ஃபர்ட் அண்ட் ஹேண்ட்லிங்கை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குது. இதில் வந்துட்டு ஒரு கர்வி பக்கெட் டைப் ஆஃப் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இனிஷியலாக அந்த ஓரளவுக்கு ரைடிங் பொசிஷனுமே நல்லா இருக்குது. இந்த பைக்கோட வெயிட் பார்க்க காம்பேக்டாக இருந்தாலும் 140 கிலோ கொடுத்துருக்காங்க. ஸோ பட் இருந்தாலும் டபுள்ஸ் போகிறப்பமே ஹேண்ட்லிங் நல்லா இருக்குது. பட் எனிவே இந்த MT-யை வந்துட்டு லாங் ரைடு எடுத்துகிட்டு போக நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 200-250 கிலோமீட்டர் நினைக்கிறப்போ அந்த சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியல ரைடருக்குமே சரி. ஸோ அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏன்னா கர்வியான சீட் கொடுத்துருக்கனால. அண்ட் அஸ்லைக் உங்களுக்கே தெரியும் இது ரியர் பில்லியனுக்கு வந்து சின்ன சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான விஷயம். அந்த குஷனிங், அந்த டேங்க் டைப்பேடு அது எல்லாமே நல்லா இருக்குது. ஹேண்டில் பார் பொசிஷன் ஓரளவுக்கு கீழே இறங்கி இருக்க மாதிரி இருக்குது. நம்ம ஹார்னட்டில் பேசுவோம் அதை பற்றி. ஸோ ரியர் கிராப் ஹேண்டில் அந்த இதெல்லாம் நல்லா இருக்குது.
ஸோ உங்களுக்கு கார்னரிங் ஸ்டெபிலிட்டி யூஎஸ்டி பொறுத்தவரை நல்லாயிருக்கு. ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்தவரை ஓரளவுக்கு மாட்ரேட் தான். அண்ட் இதில் உங்களுக்கு முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஸ்விங் ஆர்ம் வந்துட்டு இதில் அலுமினியம் கொடுத்துருக்காங்க. ஸோ லைஃப் லாங் இதை வந்துட்டு 10 to 15 இயர்ஸ் வந்துட்டு மலையில் வெயிலில் போட்டு வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் இதை தான் இந்த பைக்கை தான் ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு ஆப்டான விஷயம். ஏன்னா வந்துட்டு ஸ்டீலில் கொடுத்துருக்காங்கன்னா துருப்பிடிக்கவோ கரடாகவோ வாய்ப்பு இருக்குது. பட் இது அலுமினியமில் கொடுத்துருக்கனால ரொம்பவே நல்ல விஷயம் தான். இது வந்துட்டு அப்படியே Yamahaவோட செட்டப் தான். அண்ட் இதில் 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்கனால லாங் ரைடு போகலாம். பட் என்ன தான் இருந்தாலும் அந்த சீட் குஷனிங் மட்டும் ஓரளவுக்கு பார்த்துக்கணும். ஐ மீன் சீட்டிங் கம்ஃபர்ட் ரைடரை பொறுத்தவரை. பட் இதே வந்துட்டு ஹார்னர் 2.0 பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு ஸ்ப்ளிட் சீட் செட்டப் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஐ மீன் யூஸருக்குமே சரி ரைடருக்கும் சரி நல்ல ஒரு சீட்டிங் பொசிஷனுமே இருக்குது. இந்த ஹார்னர் 2.0 பொறுத்தவரை வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து 141 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்ல ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. பட் இந்த ஹேண்டில் பார் பொசிஷன் வந்து எம்டியை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் அப்ரைட்டாக கொடுத்துருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. பட் சீட் ஹைட்டை கம்பேர் பண்ணுறப்போ இது 790 mm தான். எம்டியில் வந்துட்டு 810 mm கொடுத்துருக்காங்க. 20 mm டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஹேண்டில் பார் பொசிஷன் ஓரளவுக்கு ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கனால இதுவுமே ஓரளவுக்கு கன்சிடரபிள் 100 to 150 கிலோமீட்டர் லாங் ரைடு எடுத்துக்கலாம். இது வந்து 184 சிசி இன்ஜின். ஸோ இனிஷியல் பிக்கப் நல்லாவே இருக்குது. மிட் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது கைஸ் இந்த இன்ஜினை பொறுத்தவரை. பட் டாப் எண்டுன்னு பொறுத்தவரை உங்களுக்கு 90-95 கிலோமீட்டர் ஸ்பீடு தாண்டிட்டாலே உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் நல்லாவே கேட்சப் ஆகுது. எனிவே வந்துட்டு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு யூஎஸ்டி ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாலும் சரி, உங்களுக்கு ஹேண்டில் பார்ஸ்லேயும் சரி, டேங்க் சைடும் சரி, உங்களுக்கு அந்த ஃபுட் பேக்ஸ் எல்லாத்துலேயுமே வைப்ரேஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு 8500லேருந்து 9500 RPMக்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த வைப்ரேஷன்ஸ் லிமிட்ஸை மினிமலாக நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். லாங் ரைடும் இது ப்ரிஃபர் பண்ணலாம். ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபேமிலி மேனுக்கும் ஓரளவுக்கு சூட்டபிளான மாதிரி சீட்டிங் பொசிஷன் தான் இது கொடுத்துருக்காங்க. பட் இந்த மைலேஜ் பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு 40லேருந்து 45 தான் நிறைய யூசர்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஒரு ரேரான சில யூசர்ஸ் வந்து 50 சொல்கிறாங்க. பட் இது வந்துட்டு ஓரளவுக்கு சப்ஜெக்டிவ் தான். பட் இந்த ஸ்பீட் ரேஞ்சின்னு பொறுத்தவரை நீங்கள் தாராளமாக 90 km/h வந்து க்ரூஸ் பண்ணிகிட்டே போகலாம். பிரேக்கிங்குமே சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஹீட் மேனேஜ்மெண்ட்டுன்னு பொறுத்தவரை உங்களுக்கு வந்துட்டு ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எம்டியை கம்பேர் பண்ணுறப்ப அது ஒரு மைனஸ் பாயிண்ட் நெகட்டிவாக தோணுது. பட் நீங்கள் ஒரு 100 கிலோமீட்டர் கண்டினியூஸாக ஓட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இல்லை ரெஸ்ட்டு தேவைப்படலனாலும் பைக்குக்கு வந்து ஓரளவுக்கு ரெஸ்ட்டு தேவைப்படும் கைஸ். ஸோ வந்துட்டு கார்னரிங் அந்த டேர்னிங் ரேடியஸ் எல்லாமே இதுலையுமே எம்டி அப்புறம் வந்துட்டு ஹார்னர் 2.0 ரெண்டுலேயுமே ஒரு டேர்னிங் ரேடியஸ் அண்டு ஹேண்ட்லிங் ஸ்டெபிலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. பிரேக்கிங்னு பொறுத்தவரை அது டூவல் சேனல் ஏபிஎஸ் எம்டியில் கொடுத்துருக்காங்க. இதே ஹார்னர் 2.0 வந்துட்டு இங்கே சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கைஸ். சஸ்பென்ஷன் பொறுத்தவரை ரெண்டு பைக்லேயுமே உங்களுக்கு யூஎஸ்டி ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாலும் அந்த கோல்டன் ஃபினிஷஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாலும் ஓரளவுக்கு கார்னரிங் எடுக்கிறப்பமே சரி, இல்லை ஒரு மேடு பள்ளமான விஷயங்களில் விடுறப்பமே சரி இம்பேக்ட் ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த ஓரளவுக்கு நல்லா தான் ஸ்டிஃபராக மினிமல் ஸ்டிஃபர் இருக்குது. பட் ரியர் சஸ்பென்ஷன் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பைக்லேயுமே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கும் இந்த செக்மெண்ட்லேயுமே சரி, செக்மெண்ட் பெஸ்ட்டுன்னு ரெண்டு பைக்குமே சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு ரியர் சஸ்பென்ஷன்னா KTM தான் சொல்லுவேன். அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரை இது 168 mm கொடுத்துருக்காங்க. Yamaha MTயை கம்பேர் பண்ணுறப்போ 2 mm கம்மி. அதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஓரளவுக்கு டபுள்ஸ் போகிறப்ப மேனேஜபிள் பண்ணிக்கும் இந்தியன் ரோட்ஸை. ஓரளவுக்கு பாத் ஹோல்ஸில் நிறைய மேடு பள்ளங்களில் விடுறப்போ உங்களுக்கு ரியர் சஸ்பென்ஷன் ரெண்டு பைக்லேயுமே ஓரளவுக்கு ஸ்டிஃபராக தான் இருக்குது கைஸ். அதை நம்ம சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட்டு கிளச் ஆப்ரேஷன்ஸ்னு பொறுத்தவரை ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதில் வந்துட்டு அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துட்டாங்க. பட் கியர் பொசிஷனை பொறுத்தவரை 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அதான் சொன்ன மாதிரி வைப்ரேஷன் லிமிட்டுங்கிறப்போ 90லே ஓரளவுக்கு கேட்சப் ஆகிடுது. அண்ட் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி அன்இவனான மேடு பள்ளமான ரோடு தான். ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு நல்ல சின்ன சின்ன இம்பாக்ட் அண்ட் வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகும் இந்த யூஎஸ்டியை பொறுத்தவரை. இது எம்டியுமே அந்த இது இருக்குது. இதுலேயுமே எனக்கு தெரிஞ்சு 38லேருந்து 40 mm ஆஃப் இந்த ஃப்ரண்ட் யூஎஸ்டி திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ அது நீங்கள் வந்துட்டு சஸ்பென்ஷன் ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் இருக்குது கைஸ். அண்ட் நீங்கள் பிகினர் ரைடர் இப்போ தான் அந்த ஹார்னட்டோ இல்லை எம்டியோ சூஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எனக்கு தெரிஞ்சு எம்டியில் இருக்கனால அவங்களுக்கு வந்து அப்நார்மல் த்ராட்டிலிங் இல்லை இது மாதிரி அன்இவன் ரோடு மட்டி ரோட்ஸில் இல்லை ரெய்னி சீசனில் போகிறப்போ ஏதாவது த்ராட்டில் கொடுத்துட்டாங்கன்னா ரியர் வீலு ஏதோ ஸ்பின் ஆகாது, நல்லா கண்ட்ரோலாக இருக்கும். பட் அந்த விஷயம் அந்த டெக்னாலஜி வந்துட்டு இந்த ஹார்னர் 2.0 கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கொடுக்கல. பட் ரியர் வீல் மட்டும் ஓரளவுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க. 140 mm 140 செக்ஷன் டயர்ஸு எம்டிலையும் சரி, Yamahaவில் ஐ மீன் ஹார்னட்லேயும் சரி கொடுத்துருக்கனால ஸோ உங்களுக்கு வீல் பேஸ் நல்லா இருக்குது. எனக்கு கார்னரிங் ஸ்டெபிலிட்டியுமே நல்லா இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த
பிகினர் ரைடர்ஸ்னு சப்ஜெக்டிவ் வந்துட்டு வரப்போ உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்டு டூவல் சேனல் ஏபிஎஸ் ரெண்டுமே எம்டியில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் என்னையை கம்பேர் பண்ணுறப்போ. இன்கேஸ் அந்த பிகினர் ரைடர்ஸே கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்டாகவும் வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு நீங்கள் எம்டி கூட போய்க்கலாம். இல்லை எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா இந்த 2 பைக்கும் அல்லாது ரொம்பவே மினிமலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய எஃபிசெட் நீங்கள் போயிடலாம். எஃபிசெட் வெர்ஷன் 4.0 அது ரொம்பவே கம்மியான ஒரு பிரேக் ஹார்ஸ் பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த 2 பைக்ஸ்லையுமே எனக்கு கிக்கர் அசம்பிளின்னு பொறுத்தவரை 2 பைக்ஸ்லையுமே கிடையாது. ஸோ இது பேட்டரியில் தான் ரன் ஆகுது. ஸோ அது வந்துட்டு எம்எஃப் பேட்டரி லைஃப் லாங் ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு குறையாப்படுறது இந்த ஹார்னர் 2.0 என்னன்னா உங்களுக்கு 6வது ஸ்பீடு கியர் பாக்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு டுவல் சேனல் ஏபிஎஸ் இது கொடுத்துருந்துருக்கலாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சை பொறுத்தவரை. சீட்டிங் அசம்பிளியை பொறுத்தவரை ஏற்கனவே சொல்லிட்டேன் எம்டியில் வந்துட்டு உங்களுக்கு கர்வி அந்த சீட் அசம்பிளி கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடருக்கு ஒரு கன்சிடரபிள் ஒரு 50 to 100 கிலோமீட்டர் ஷார்ட் ரைடுங்கிறப்போ உங்களுக்கு நல்லாவே இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு பில்லியனுக்கு தான் உங்களுக்கு சப்ஜெக்டிவான விஷயம் கைஸ் எம்டியை பொறுத்தவரை. பட் இதே ஹார்னர் 2.0 வந்துட்டு நல்லாவே இருக்குது. 2 பேத்துக்குமே ரைடருக்கும் சரி இப்போ பில்லியனுக்கும் சரி நல்லா கொடுத்துருக்காங்க. கிராப் ஹேண்டிலுமே ஓரளவுக்கு கன்வீனியண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஹார்னர் 2.0 பொறுத்தவரை. ஸோ உங்களுக்கு ஃபேமிலி ஓரியன்டாகவே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, இல்லை ஓரளவுக்கு பிகினர் ரைடர் அப்படி இல்லைனா யங்ஸ்டர் அப்படின்னா நீங்கள் சீட்டிங் அசம்பிளியை கம்பேர் பண்ணுறப்போ ஹார்னர் 2.0 ப்ரிஃபர் பண்ணலாம். பட் அதில் ஒரு நெகட்டிவ் இருக்குது. கர்வி சீட் கொடுக்காதனால இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்லோப்பி சீட்டை பொறுத்தவரை இது மாதிரி இங்கே வேகமாக போயிட்டுருக்கீங்க ஒரு 80-90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்குங்க போகிறப்போ சடன் பிரேக் அடிக்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இது வந்துட்டு ஸ்லிப்பரி ஆகுது. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ரைடர் மூவ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. டேங்க்லேயுமே அந்த ஒரு டைப்பேடோ கிரிப்னஸோ எதுவுமே கொடுக்காதனால சடன் பிரேக் அடிக்கிறப்போ உங்களுக்கு ரைடர் கொஞ்சம் முன்னாடி போகிற ஒரு ஃபீல் கொடுக்குது. பட் இதே வந்துட்டு எம்டியில் அந்த கர்வி டைப் சீட் கொடுத்துருக்கனால உங்களுக்கு அந்த ஒரு மூமெண்ட் கிடைக்காது. அது ஒரு ஸ்டெபிலிட்டி நல்லாவே இருக்குது கைஸ். பட் என்னென்னா லாங் ரைடுன்னு வரப்போ இது அப்படியே உல்ட்டாவாக மாறும். ஒரு நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டணும்னு நினைக்கிறவங்க ஹார்னர் 2.0 ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை அது எம்டியை ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஒரே பொசிஷனில் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி வரும். இன்கேஸ் நீங்கள் எம்டி ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவராக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு லாங் ரைட் போட்டிங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு நல்லாவே ப்ரிஃபர் தெரியும்னு நினைக்கிறேன். சீட் குஷனிங்கை பொறுத்தவரை எம்டி தான் நல்லா இருக்குது. இது வந்துட்டு ஹார்னர் 2.0 சீட் குஷனிங் வந்துட்டு மினிமம் ஓரளவுக்கு மாட்ரேட்டாக தான் இருக்குது. பட் உங்களுக்கே தெரியும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நீங்கள் ஷார்ட் ரைடுக்கு தான் வந்துட்டு உங்களோட பில்லியன் எம்டியில் கூட்டிகிட்டு போகலாம். ஏதாவது சடன் பிரேக்கோ அது மாதிரி அடிக்கிறப்போ உங்களுக்கு உங்களோட பில்லியனோட வெயிட் வந்து உங்கள் மேலே இதாகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு சீட் ரெஸ்ட்டோ இல்லை வந்துட்டு சீட் எக்ஸ்டென்ஷனோ வாங்கி போடலாம். அது பட் வந்துட்டு அந்த லுக்கை வந்துட்டு எம்டியில் வந்துட்டு அது கெடுக்கும். சாவி போடுற இடம் கீ ப்ரொவிஷன் வந்துட்டு 2 பைக்லையுமே டேங்க்கில் தான் கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக நல்லாவே இருக்குது. பட் இந்த டேங்க் அசம்பிளியை பொறுத்தவரை எம்டியை பொறுத்தவரை 10 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த டிசைனுமே ஓரளவுக்கு மஸ்குலரான கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. ஃபியூச்சரில் E20 ஃபியூலும் அக்செப்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு லுக்கியான ஒரு டேங்க் மேலே ஏறி உட்காந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் காம்பேக்டாக. பட் இதே ஹார்னர் 2.0 பொறுத்தவரை 12 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மைலேஜ் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இது கொஞ்சம் பார்க்க மஸ்குலராக இருக்குது கைஸ். மற்றபடி உங்களுக்கு கெப்பாசிட்டின்னு பொறுத்தவரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பிரேக்கிங்கை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு கிளியர் வின்னர் வந்துட்டு எம்டின்னு சொல்லுவேன். டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 282 mm ஆஃப் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வென்டிலேட்டட் டிஸ்க் நல்லாவே இருக்குது. ரியரில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 230 mm டிஸ்க் பிரேக்ஸ்னு நினைக்கிறேன். டுவல் சேனல் ஏபிஎஸோடு வருது. அண்ட் எனிவே அது வந்துட்டு அலுமினியம் ஸ்விங்காங்கில் வந்துட்டு உங்களுக்கு மவுண்ட் ஆகிருக்கனால நல்லா இருக்குது. டிஸ்கோட ஹீட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்னு பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பிகர் சைஸ் டிஸ்க் அண்ட் வென்டிலேட்டட் டிஸ்க் கொடுத்துருக்கனால நல்லாயிருக்கு. பட் ரியரை பொறுத்தவரை சின்னதாக கொடுத்துருக்காங்க. எனிவே டுவல் சேனல் ஏபிஎஸ் இருந்தாலும் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் டிராஃபிக்கில் ரியர் பிரேக் அப்ளை பண்ணுறப்போ ஓரளவுக்கு ஹீட்டாக வாய்ப்பு இருக்குது. மினிமலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் லேக் இருக்கலாம் கைஸ். பட் எனிவே டுவல் சேனல் ஏபிஎஸ் இருக்கனால நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு ரியர் வீலை பொறுத்தவரை எந்த ஒரு ஸ்பின் ஆஃபும் ஆகாது. 140 செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோலுமே இன்பில்டாக வருது. டார்க்கை பொறுத்தவரை ப்ரீவியஸ் வெர்ஷன் எம்டியை கம்பேர் பண்ணுறப்போ இதில் கம்மியாக கொடுத்துருக்காங்க. 14.1 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் தான் ப்ரொவைட் பண்ணுது. பட் இன்கேஸ் ஹார்னர் 2.0 உங்கள் பிரேக்கிங்கை பொறுத்தவரை சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கைஸ் வருது. அது ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி 1,70,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஃப்ரண்ட்டில் 280 mm டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பெடல் டிஸ்க் பிரேக்ஸில் வரனால நல்ல ஒரு ஏர் வென்டிலேஷன் அந்த ஹீட் மேனேஜ்மெண்ட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரியரில் வந்துட்டு 220 mm டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பெடல் டிஸ்க் பிரேக்ஸு. பட் இதில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் கிடையாது, ஒரு ஆர்எல்பி சென்சாரும் கிடையாது, டுவல் சேனல் ஏபிஎஸ் அதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு இதுவுமே ஸ்டீல் பாக்ஸ் சிங்காமில் தான் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் பார்ட் கேலிபர்
டைப்பர்ஸில் வருது. அப்புறம் வந்துட்டு ஓரளவுக்கு ரியர் பிரேக்கை வந்துட்டு ஹார்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக வீல் ஸ்கிட்டிங் இல்லை வீல் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கைஸ். பட் உங்களுக்கு வந்துட்டு அந்த 140 செக்ஷன் கொடுத்துருக்கு, டயர் செக்ஷன் கொடுத்துருக்கனால நல்லா ஒரு ட்ராக்கபிலிட்டி ஓரளவுக்கு இருக்கும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இல்லைனாலும் ட்ராக்கபிலிட்டி அண்டு மேனேஜபிலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இதுவுமே பிகினர் ரைடர்ஸுக்கு மேக்ஸிமம் செட் ஆகும். பட் அந்த மட்டி ஏரியாஸில் அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப அந்த வீல் ப்ராப்ளம் சடன் பிரேக்கில் வர தான் செய்யும் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் அண்டர் பெல்லி மாதிரி ஒரு எக்ஸாஸ் கொடுத்துட்டு ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. சென்டர் ஸ்டாண்டுமே பிளேஸ் ஆகிருக்கு. இனிமேல் உங்களுக்கு வந்துட்டு அவுட் சைடு ஏதாவது ஒரு மெக்கானிக்கிட்ட நீங்கள் இது கொடுத்துட்டு சர்வீஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் கைஸ். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்தவரை 2 பைக்லையுமே யூஎஸ்டி ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு நல்ல நார்மலான ரோட் கண்டிஷன்ஸில் நல்லாவே இருக்குது. பட் வந்துட்டு அன்கண்டிஷனல் ரோடு, பம்பி ரோட்ஸ்லலாம் கொஞ்சம் இம்பேக்ட் வந்துட்டு உங்களுக்கு ரைடருக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனட்லேயும் சரி, உங்களுக்கு வந்துட்டு எம்டிலையும் சரி. ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்தவரை ரெண்டுமே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. ஆஸ் அ ரைடர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, உங்களுக்கு வந்துட்டு பில்லியனும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கலாம். அந்த ஃப்ரண்ட் ட்ராவல் நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க, இன்னமும் கொஞ்சம் கூடுதலாக இருந்திருந்தால் அது நல்லா இருக்குமோன்னு தோணுது. பட் ரியர் சஸ்பென்ஷனை கம்பேர் பண்ணுறப்போ எம்டிஏ கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது ஹார்னட் 2.0 கம்பேர் பண்ணுறப்ப. பட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ரெண்டுமே ஓரளவுக்கு அபவ் ஆவரேஜ் தான் நான் சொல்கிறேன் கைஸ். உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு மீட்டர் அசம்பிளியை பொறுத்தவரை ஹார்னட் 2.0 ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. பட் வந்துட்டு பேசிக்கான ரீட் அவுட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், அப்புறம் 2 டாக்கோமீட்டர், அந்த ட்ரிப் மீட்டர், அப்புறம் ஒரு சில அந்த ஆவரேஜ் அந்த மாதிரியான விஷயங்கள். உங்களுக்கு பிரைட்னஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். அப்புறம் பேசிக் லைட்டிங் செட்டப் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதில் இருக்குது. பட் எம்டியை பொறுத்தவரை பேஸ் வேரியண்ட்டில் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் மட்டும் வராது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபீச்சர். மற்றபடி ஹை வேரியண்ட்டில் எல்லாமே அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வரும். பட் இந்த நார்மல் வேரியண்ட்லேயுமே உங்களுக்காக எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்பிஎம் இண்டிகேட்டருமே உங்களுக்கு இந்த லைட்டுமே இருக்கும் கைஸ். உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், கியர் பொசிஷன் இண்டிகேட்டருமே இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு லைட்டிங் செட்டப்புமே நல்லாயிருக்கு. இந்த ஹார்னட் 2.0 பொறுத்தவரை ஏற்கனவே சொல்ல மாதிரி உங்களுக்கு நிறைய இன்பில்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 10x10 நேவிகேஷன்ஸ் மட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் டாக்ஷன் கண்ட்ரோலில் வந்துட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம், ஸ்விட்சபிளாக இருக்கும் நீங்கள் பட்டன்ஸ் பிளேஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணி. ஸோ அதுவுமே ஒரு கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு போட்டு வரேன். மீட்டர் அசம்பிலிட்டி அந்த வீவிங் ஆங்கிள், அப்புறம் நைட் விசிபிலிட்டி எல்லாம் பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு எம்டி பெட்டராக இருக்க மாதிரி தோணுது ஹார்னட் 2.0 கம்பேர் பண்ணுறப்ப. இதில் வந்துட்டு அந்த ரெவலி மீட்டர் அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஐ கேச்சிங்காக இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது அந்த வந்துட்டு உங்களுக்கு இந்த நேம் செட்டிங், இல்லை வந்துட்டு பிரைட்னஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணுறது, அப்படி இல்லைனா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு அந்த ஆர்பிஎம் ஷிஃப்டர் இண்டிகேட்டர் லைட் இருக்கு இல்லைங்களா, அது எந்த ஆர்பிஎம்லேருந்து எந்த ஆர்பிஎம் வரை எரியணும், ஆஃப் பண்ணணும், அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் யூஸருக்கு கன்வீனியண்ட்டாக ஒரு லாங் ரைடு எடுத்துகிட்டு போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு யூஎஸ்பி போர்ட்டுமே நீங்கள் இன்பில்டாக போட்டுக்கலாம். இன்கேஸ் அது வந்துட்டு இன்பில்டாக இல்லை, அசசரிஸாக தான் நீங்கள் வாங்கி மாட்டிக்கணும். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸாக அந்த அட்ஜஸ்டபிள் லிவர்ஸு, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட்டிங் செட்டப்னு பொறுத்தவரை ஹெட்லைட் வந்துட்டு ஹார்னட் 2.0 ஆவரேஜ் அந்த விவியாங்கில் தான் இருக்குது. இதில் அப்பையிலேருந்தே வந்துட்டு ஹசார்ட் சுவிச்சஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஹார்னட் 2.0 பொறுத்தவரை எல்இடி அவுட்புட்டுங்கிறது நீங்களே ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஓரளவுக்கு அந்த ஹை பீம், லோ பீம் கான்சன்ட்ரேஷன் இன்னும் கொஞ்சமும் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இந்த மீட்டர் விசிபிலிட்டியுமே சரி ஓரளவுக்கு டீசெண்டாக அந்த அவுட்புட் தான் இருக்குது. இந்த சிட்டி க்ரூசிங் அந்த மாதிரி ரூரல் ஏரியா, அர்பன் ஏரியாவிலலாம் ஓகே. ஹைவேஸ்னு பொறுத்தவரை ஓரளவுக்கு கம்மியான ஒரு அவுட்புட் தான் இருக்குது. ரியர் டெயில் லைட்டை பொறுத்தவரை அந்த சிக்னேச்சர், அந்த எக்ஸ் எப்படி அது அப்பையிலேருந்தே அவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்இடி தான் இது. லைட்டிங்கை பொறுத்தவரை ஃபுல் எல்இடி கொடுத்துருக்காங்க. பட் இந்த லைட்டிங்கை பொறுத்தவரை கிளியர் வின்னர் யாருன்னா உங்களுக்கு அந்த MT-15 தான் சொல்லுவேன். இதை மோஸ்ட்லி இதை ப்ரிஃபர் பண்ணி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதில் பொறுத்தவரை ஸ்டாண்டர்ட் வேரியன்ட்ஸில் நார்மல் இண்டிகேட்டர்ஸ் வரும். இதில் ஹை வேரியன்ட்ஸில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்இடி செட்டப் இண்டிகேட்டர்ஸ் வருது. அண்ட் இப்போ புதுசாக தான் இவங்க வந்துட்டு அந்த ஹசார்ட் சுவிட்ச் அதெல்லாம் இன்டெகிரேட்டடாக ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இந்த லெஃப்ட் சைடு சுவிட்சபிள்னு பொறுத்தவரை ஓரளவுக்கு மாறி இருக்கும். அந்த ஹாரன் சுவிட்சும் இண்டிகேட்டர் சுவிட்சும். உங்களுக்கு எல்இடியை பொறுத்தவரை உங்களுக்கு கிளியர் வினர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், MT-15 தான். நைட் விசிபிலிட்டியுமே அந்த ப்ரொஜெக்டட் ஹெட் லேம்ப்ஸ் அந்த வந்துட்டு நல்லாவே இருக்குது கைஸ்.
ரியர் டெய்லைட்டை பொறுத்தவரையுமே நல்ல ஒரு எல்இடி செட்டப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு ஹசார்ட் ஸ்விட்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்லாயிருக்கு. பேஸ் வேரியண்ட் அண்ட் டீலக்ஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு அந்த ஏற்கனவே தெரியும் இண்டிகேட்டர்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்கும். பட் இந்த ரியர் டெய்லைட் விசிபிலிட்டியை பொறுத்தவரை நிறைய பேர் வந்து ஒரு சின்ன மவுண்டிங் அந்த கேரியர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒரு லுக்கு வந்துட்டு எம்டியில் கிடைக்காம போயிடும். அது ஒரு மைனஸாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அந்த ஃப்ரண்ட் அண்ட் ரியர் லுக்குக்காக தான் எம்டியை சூஸ் பண்ணாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். அது யூசர் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ கைஸ், இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். நான் ஒரு யங்ஸ்டர், எனக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே இன்பில்டாக வேணும். பட்ஜெட் வந்துட்டு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, மைலேஜ் வந்துட்டு 50 தரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எம்டி வெர்ஷன் 2 வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம் கைஸ். பட் இதில் நெகட்டிவ்னு என்னென்னா, இந்த கோட் பண்ண ப்ரைஸுக்கு வந்துட்டு சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் இன்னும் கொஞ்சமும் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன், ரியர் சஸ்பென்ஷன், அந்த ரியர் சீட் அசம்பிளி ரைடருக்குமே லாங் ரைடுக்கு ஓரளவுக்கு சூட்டபிளான இருக்காது. ஸோ அது வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். மற்றபடி ஓகே தான் கைஸ். மற்றபடி இந்த 155cc பொறுத்தவரை இன்பில்டாக எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கக்கூடிய பைக்குனா இதை சொல்லலாம். ரொம்ப கம்மியான நெகட்டிவிட்டிஸ் தான் இதில் இருக்குது. பட் எனக்கு வந்துட்டு பட்ஜெட் முக்கியம் ப்ரோ. நான் வந்துட்டு ஃபேமிலிக்கும் சூட் ஆகிற மாதிரியான ஒரு பைக் தேடிக்கிட்டு இருக்கேன். அடிக்கடி லாங் ரைடு போக மாட்டேன். எனக்கு வந்துட்டு 40 to 45 மைலேஜ் தந்தால் போதும். சர்வீஸ் காஸ்ட் வந்து லைஃப் லாங் யூஸ் பண்ணுறப்போ எம்டியை கம்பேர் பண்ணுறப்போ ஹார்னர் 2.2 கம்மி, அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ சர்வீஸ் காஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும்னு நினைக்கிறவங்க, ஃபேமிலி மேன் மோஸ்ட்லி நினைக்கிறவங்க, இல்லை யங்ஸ்டராக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்லே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹார்னர் 2.0 சூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த கம்பேரிசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு நினைக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கம்பேரிசன் ரிவ்யூவில் உங்களை வந்துட்டு மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.